இப்போ சித்தர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம்? நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு வருடத்திற்கும் ஒரு சித்தர் ஜீவ சமாதி இல்லைன்னா சித்தருடைய வாழ்ந்த இடங்களில் நம்ம போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாருமே போகிறோமானா நம்மளை அறியாமல் அந்த சித்தரோட இருக்கக்கூடிய இடங்கள், சித்தருடைய எதாட்டி அந்த வாழ்ந்த இடமோ ஒரு பொருளோ நம்மளை சேருமானா நம்மளை சேரும். அதை நமக்கு அறியாமை, நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ பாம்பாட்டி சித்தர்னு சொன்னாங்க. இந்த பாம்பாட்டி சித்தர்னு சொல்லக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மருதமலை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை அப்படிங்கிற இடத்துல பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்ததாக நம்ம பார்க்குறோம். அவர் முருகனை வேண்டி தவம் இருந்தப்போ முருகனை வரம் கொடுத்து பாம்பின் ரூபமாக தினமும் முருகரை தரிசித்த ஒரு ஸ்தலமாகத்தான் அந்த மருதமலையில் இருக்கக்கூடிய குகையும் அங்கே அவர் இருந்த ஒரு இடமும். பட் அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன்னா, எனக்கு சுவாமியே இல்லை, எனக்கு எந்த சாமியும் கை கொடுக்கல, எனக்கு எந்த சாமியும் வழிகாட்டலை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களுக்கு ஏதாட்டி ஒரு தெய்வம், ஏதாட்டி ஒரு சித்தர், ஏதாட்டி ஒரு பகவான் யார் ரூபத்திலேயாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்பாரு. அதை என்னுடைய மனோபாவகம் சரியில்லை அப்படின்னா என்னால் அதை உணர முடியாது, இல்லைன்னா என்னால் அதை நன்றாகவே உணர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சித்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம தேடி போக வேண்டாம். சித்தர் நமக்கு முன்னாடியே காட்சி கொடுப்பாரு. ஆனால் எந்த சித்தரை வணங்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அவருடைய வழிகாட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும்.